ஹலோ மக்களே, சிவா எலி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம இந்திராணியும் கொடுத்த டைம் எல்லாமே முடிய போகுது. இது வரைக்கும் எந்த உண்மையும் நீங்கள் நிரூபித்த மாதிரி இல்லை. இனிமே ஒரு செகண்ட் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். கபிலனோட சூழ்ச்சிக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி நம்ம சூரியநாராயணன் கரெக்டாக வந்து எல்லா உண்மைகளும் இந்திராணி கிட்ட நிரூபிக்கிறாங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அயலி அவங்க அப்பாவை பார்த்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்பா நீங்க இப்படி ஒரு முடிவு பண்ணீங்க? எனக்கே நீங்க எவ்வளவு நாள் தைரியம் சொல்லி தந்திருக்கீங்க. அம்மா மாதிரி எப்பவுமே எல்லா போராட்டத்திலையும் எதிர்கொள்ளணும், கோல மாதிரி இருக்கவே கூடாது, எந்த தப்பான முடிவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்களே இப்படி ஒரு செயலை செய்திருக்கீங்களே அப்பா அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் இல்லை இல்லை, இத்தனை வருஷமா கழிச்சு உன்னோட அம்மா அர்ச்சனாவை பத்தி இப்படி ஒரு தப்பான நியூஸ் வந்த உடனே எனக்கு பயங்கர டென்ஷன் ஆயிட்டு அதை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டேன். எங்க வெளியில போனாலுமே அதை பத்தி தான் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இனிமே வெளியில தலையே காட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன் அயலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலி கிட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அயலியும் நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்கப்பா, யாரெல்லாம் இதுக்கு பின்னாடி இருக்காங்களோ அவங்கள கண்டுபிடிச்சே தீருவேன். அது மட்டும் இல்லாம அம்மாவுக்கு மேல எந்த தப்புமே இல்லை. அவங்க பின்னாடி யார் இப்படி ஒரு சூழ்ச்சி பண்ணாங்களோ அவங்கள வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன். எந்த வாயால இந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாருமே நாம அம்மாவை தப்பா பேசினாங்களோ அவங்களே ஒரு நாள் அம்மாவை புரிஞ்சுக்கிட்டு சாமி மாதிரி கொண்டாட போறாங்க. அது சீக்கிரத்துல வரதான் போகுது அப்படின்னு நம்ம அயலி சொல்லும் போது அவங்க அப்பாவும் அயலி நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குமா, ஆனா எந்த நம்பிக்கையிலமா இதெல்லாம் சொல்ற அப்படி சொல்லும்போது நாம அயலியும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குப்பா, அதனால நீங்க கவலையே படாதுங்க, ஏதாவது நினைச்சு நீங்க வருத்தப்பட்டுட்டு ஏதாவது ஒரு தப்பான முடிவு மறுபடியும் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுங்க அப்படி சொன்ன உடனே அவங்க அப்பாவும் அயலியை பார்த்து அயலி நீ பேசின பிறகுதான் எனக்கு ஒரு நம்பிக்கையே வருது. இனிமே நான் எந்த தப்பான முடிவும் எடுக்க மாட்டேன். அர்ச்சனாக்கா மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரத்துல உண்மையை நிரூபிச்சாகணும்னு சொல்லி நாம அயலி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம கபிலனும் இந்த வர்மாவோட டார்ச்சர் வர தாங்கவே முடியல. கொஞ்ச நாளா அவன் தொந்தரவு இல்லாம இருந்துச்சு. இப்ப திடீர்னு பென்ட்ரைவை பத்தி கேட்க ஆரம்பிச்சிட்டானே. எப்படியாவது இந்த பென்ட்ரைவை அவன்கிட்ட போய் சேர்த்துடணும், அவன்கிட்ட கொடுக்காட்ட அவன் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு செயலை செய்திருவான். இது வரைக்கும் அப்பாவோட பிரச்சனையில இருந்துச்சு, அதனாலதான் எந்த முடிவும் எடுக்காம இருந்தோம். இப்ப என்னன்னா புதுசா ஒரு கதை வந்து இப்படி பென்ட்ரைவை பத்தி கேட்க ஆரம்பிச்சிட்டானேன்னு சொல்லிட்டு கபிலனும் எப்படியாவது பென்ட்ரைவ் கைக்கு வர மாதிரி ஒரு செயலை செய்யறதுக்கு அதுக்கான திட்டத்துல ஈடுபடுறாங்க. அதே சமயத்துல நம்ம வர்மாவும் சரி இந்த அர்ச்சனாவோட நியூஸ் இத்தனை வருஷம் கழிச்சு வெளியில வந்திருக்கு, இனி நம்மளை பத்தி எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. யாராவது ஒருத்தங்க அர்ச்சனாவோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே விசாரணை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து அர்ச்சனாக்கு பண்ண எல்லா கொடுமைகளும் வெளியில வந்துடுவேன் அப்படி சொல்லிட்டு வர்மா ஒரு பக்கமா டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம சிவாவும் அயலிக்கிட்ட வந்து அக்கா கொடுக்குற டைமு முடிய போகுது, இது வரைக்கும் நம்மளால எதுவுமே செய்ய முடியல, நமக்குன்னு இருந்த ஒரே ஆதாரம் சூரி மாமா தான், அவங்களும் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இப்போ என்ன செய்கிறது அயலி அப்படி சொல்லும்போது அயலியும் நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்குது, சூரி மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் ஆகுது, ஹாஸ்பிட்டல்லேருந்து சீக்கிரமாக திரும்பி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி சூரிய பற்றின எல்லா விஷயத்தையுமே விசாரிக்கும் போது அங்கே உள்ளவங்களும் இது வரைக்கும் நினைவு திரும்பின மாதிரி இல்லை, நினைவு மட்டும் திரும்பிட்டுனா அதுக்கப்புறம் இந்த மெடிசன் எல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், சீக்கிரத்தில் நல்ல ஒரு நிலைமை வரும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட சிவாவும் இதை கேட்கறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு அயலி, ஆனால் நமக்கு அதுக்கான நாள் எதுவுமே இல்லை, 2 நாள் டைம் தானே தந்திருக்காங்க, இதுக்குள்ளே எப்படி நிரூபிக்க முடியும், சூரி மாமா எழும்பி அதுக்குள்ளே வந்துருவாங்களா அப்படி சொல்லும்போது நம்ம அயலியும் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க, சீக்கிரத்தில் இந்த எல்லா பிரச்சனையும் சரியாயிடும், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இந்திராணியும் சிவா கிட்ட வந்து சிவா இப்போ என்ன செய்கிற, ஏதாவது ஒரு உண்மையை பற்றி கண்டுபிடிச்சியா, இன்னும் நாள் இல்லைல்ல நிரூபிச்சாயிடணும் அப்படி சொல்லும்போது நம்ம சிவாவும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் செய்து தான் பார்க்குறேன்க்கா, என்னக்கா இருந்தாலும் உங்கள் மேலே இருக்க அன்பு குறையாதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ரித்திகாவும் செல்வன் ஆகிக்கிட்ட அத்தை எப்படி இருந்தாலுமே இந்த வாட்டி அவங்க தப்பிக்க போகிறதே இல்லை, நம்ம மேலே தான் எல்லாமே நல்லபடியாக முடிய போகுது, இந்த பிளான் நல்லபடியாக இருக்க போகுது, சிவா அயலினால் எந்த உண்மையுமே நிரூபிக்க முடியாது, கூடிய சீக்கிரத்தில் இந்த வீட்டை விட்டு அவங்க வெளியில தான் போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகாவும் செல்வன் ஆகிக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. செல்வன் ஆகியும் நீ சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்குது, இது வரைக்கும் அந்த இந்திராணியும் சிவா அயலிக்கு தான் ஆதரவாக இருந்துட்டு இருந்தான், ஆனால் இனிமே அது நடக்காது, ஏன்னா ஏற்கனவே அதை பற்றி டீட்டெயிலாக கரெக்டாக சொல்லிட்டா, இனி அந்த சிவா அயலி இந்த வீட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை, நம்ம நினச்சது தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்துலேயே இருக்காங்க.
நம்ம இந்திராணியும் சரி நான் கொடுத்த டைம் எல்லாம் முடிய போகுது, சிவா எதுவும் வந்து சொன்ன மாதிரி இல்லையேன்னு யோசனையில் இருக்கும்போது ரித்திகா கபிலன் எல்லாரும் சேர்ந்து இந்திராணி கிட்ட, என்ன இந்திரா, சிவா வந்து இது வரைக்கும் உண்மையை நிரூபிச்ச மாதிரி இல்லை, அவனை கூப்பிட்டு விசாரணை பண்ணாமல் இருக்கே அப்படி கேட்கும்போது இந்திராணியும் அதை பற்றி தான் சித்தி நானே யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொல்லி நம்ம சிவா அயலியை கூப்பிடுறாங்க. சிவா அயலியும் ஒரு தயக்கத்தோடயே வராங்க. அதை பார்த்து இந்திராணிக்கே புரிய ஆரம்பிக்குது, இது வரைக்கும் எந்த உண்மையை நிரூபிக்கல, இனியும் இவங்க நிரூபிக்க மாட்டாங்க போல இருக்கே அப்படின்னு தெரிய வருது. அப்படி நம்ம சிவாவை கூப்பிட்டு, என்ன சிவா, நான் கொடுத்த டைம் எல்லாமே முடிய போகுது, ஏதாவது ஒரு உண்மை தெரிஞ்சுதா அப்படி கேட்கும்போது நம்ம சிவாவும், இல்லைக்கா, இந்த விஷயத்தை பற்றி ஒருத்தங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் கேட்ட கபிலனும், என்னக்கா புதுசாக எல்லாம் கதை விட்டுட்டு இருக்கான், அவனால் உண்மையை நிரூபிக்க முடியலைன்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கான், இவனை பற்றி உனக்கு தெரியாதா, அதான் உண்மையாக இருந்தால் தானே அவனால் நிரூபிக்க முடியும், இது எல்லாமே போய் வேணும்னு இங்கே இந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு கபிலனும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ரித்திகாவும் நீங்க சொன்ன மாதிரியே செய்வேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, அதை மாதிரி நடந்துக்கோங்கன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஜமுனா எல்லாருமே அந்த நாளுக்காக காத்துட்டு இருந்தவங்க அந்த இடத்துல வந்து இந்திராணி கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க, நீங்க சொன்னபடியே செய்வீங்கன்னு நான் நம்புறேன், அன்னைக்கே ரித்திகாவை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்துல தான் இருந்தேன், நீங்க ஒரு டைம் தந்து அதுக்குள்ள அவங்க நிரூபிக்கலைன்னு அந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவேன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காண்டி தான் அன்னைக்கு நாங்க போனோம், அதான் மறுபடியும் வந்திருக்கோம், உங்களோட முடிவு என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி கிட்ட எல்லாருமே கேட்க ஆரம்பிக்கும் போது சிவா அயலி ஆதாரம் எதுவுமே இல்லாம அந்த இடத்துல நிற்கும் போது உதய பெருமாளும் நம்ம சிவாவை அப்படியே பார்க்குறாங்க. உதய பெருமாளோட கண்ணில் அப்படியே கண்ணீர் கெட்டி நிற்குது. இதை கவனிச்ச செல்வன் ஐயும், இதுக்கு மேலே இந்த சிவா இந்த வீட்டில் இருந்தால் பெரிய பிரச்சனை வந்துடும், இவங்க வேற மனசு மாறிடுவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு செல்வன் ஆகி இன்னும் கொஞ்சம் இந்திராணி கிட்ட திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்திராணியும் ஒரு கட்டத்தில், சிவா உன்னால் நிரூபிக்கவே முடியல, இனிமேல் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறாங்கன்னே சொல்லலாம். கபிலனும் சிவாவை பார்த்து, நான் தான் சொன்னேன்லடா, உன்னையெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு பார்த்தியா, இனி அக்கா உன்னை மறுபடியும் இந்த வீட்டில் ஏற்றவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் அயலியும் இந்திராணி மூலமாக வெளியில் அனுப்பிட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய சூரியநாராயணனுக்கு நினைவு திரும்புது. இதை கொஞ்சம் கூட கபிலன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. சூரியநாராயணனும் ஒரு கட்டத்தில் நம்ம உதய பெருமாளை பார்க்கறதுக்கு வராங்க. அந்த இடத்துல இந்திராணி உதய பெருமாள் கிட்ட எல்லா உண்மையும் நம்ம சூரியநாராயணன் செம மாசா வந்து சொல்லிட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம இந்திராணி இந்த உண்மை எதுவுமே தெரியாம நம்ம சிவாயிலே வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டோமே, இனி கண்டிப்பா அவங்கள வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரதான் சரியான செயல் சொல்லிட்டு நாம இந்திராணி மறுபடியும் சிவாயிலே தேடி போறாங்க. நம்ம கபிலன் எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. இனிமே சிவாயிலி வீட்டுக்கு வர மாட்டாங்கன்னு ரித்திகா கபிலன் ஒரு பக்கம் இருக்கும்போது நாம இந்திராணி செம மாசா சிவாயிலிய மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். சிவா தான் அந்த வீட்டோட வாரிசுன்னு தெரிய வருதுன்னே சொல்லலாம்.